நம்மளுடைய ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கூட நீங்கள் நம்ம சேனலில் ஜாதக ப்ரெடிக்ஷன் கேட்கும்பொழுது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், அதாவது ஏஎம் ஆர் பிஎம் ரெண்டுத்தில் எதுவும் அது கரெக்டாக டைப் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்க, உங்கள் மாவட்டம் எது, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக டைப் செய்து என்கிட்ட கொஷின் கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாதக ப்ரெடிக்ஷன் சொல்ல வரும்போது ஒரு சில பேர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க, பிறந்த நேரம் கொடுக்கல. இன்னும் சில பேர் பிறந்த தேதி நேரம் கொடுத்துருக்கீங்க, இடம் கொடுக்கல. இன்னும் ஒரு சில பேர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க, உங்கள் கேள்வி என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்கல. அதனால் உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத நீங்கள் சரியாக டைப் செய்து நம்ம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு சரியான ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். இப்போ நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்கறதுக்காக வரும்பொழுது இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் குறையுது. இந்த 4 விஷயமும் ஜாதகம் கணிக்க தேவை அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறந்த தேதி, நேரம், இடம், உங்களுடைய கேள்வி, இந்த 4ல் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட என்னால் ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியாது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அதனால் அடுத்த முறை நம்ம வீடியோ கீழே நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் கேட்கும்போது இந்த 4 விஷயத்தையும் கரெக்டாக டைப் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிவாற்றாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோரிடத்து உண்மையான் அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அறிவுடைய காதலராக இருந்தால் கூட அவங்க காதலுக்குள் பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நாங்கள் பிரியவே மாட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அதை உறுதியாக நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அதன் மேலே ஒரு உறுதித்தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் சொல்லுது. இப்போ எதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த குறள் உங்களுக்கு சொல்கிறேன்னா, போன வீடியோவில் எந்த ராசிக்கு எந்தெந்த ராசியெல்லாம் செட் ஆகும், உங்களுடைய வைப்புக்கு ஏற்ற ராசி எது எவை அப்படின்ற பற்றி எல்லாத்தையும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு எந்த ராசியெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது, உங்கள் வைப்புக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ராசிகள்லாம் எது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு செட் ஆக ராசி இணைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அது திருமண உறவா இருக்கட்டும், இல்ல காதலா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், எந்த உறவா வேணா இருக்கட்டும், இந்த மாதிரியான உறவுகள் என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படும், அடி, உத, குத்து, கும்மாங்குத்து, இது போல பிரச்சனைகள், இது போல சண்டைகள் எல்லாம் உங்க ராசிக்கு எந்த ராசி இணைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஏற்படும் அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நான் ஜோதிட நல்லன். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது வந்து துல்லிய பலன் கிடையாது. இதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். நம்ம எப்பவுமே மீன ராசியில தான் போவோம் இல்லையா? அதனால் முதல்ல மீன ராசிக்கு எந்த ராசியில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணும்பொழுது இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது எந்த உறவாக வேணா இருக்கட்டும், இது போல் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும், பிரிவு ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மீன ராசிக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத ராசி எதுன்னா துலாம் ராசி தான். மீனம் குருவோட வீடு, துலாம் வந்து சுக்கிரனோட வீடு. இவர் தேவகுரு, இவர் அசுரகுரு அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே எதிர்த்து உள்ள ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த 2 ராசிக்குமே பொதுவாக செட் ஆகாது. மீன ராசியில பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க துலாம் ராசியில பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1-8 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வரும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு டேஞ்சரான பிளேஸ் அப்படிங்கிறதுனால மீனத்துக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத ஒரு ராசி எதுனா துலாம் ராசி தான். உதாரணத்துக்கு நீங்க மீன ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய பாஸ் வந்து துலாம் ராசி அப்படின்னா, அவரு மற்றவங்க யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாரு, மற்றவங்க வேலை செய்யலாம் கூட எந்த குத்தமும் சொல்ல மாட்டாரு. நீங்க ஒழுங்கா வேலை செஞ்சா கூட நீ செய்யறது தப்பு, ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களையே பாயிண்ட் பண்ணி உங்களையே குத்தி காட்டிக்கிட்டே இருப்பார். அதனால் இந்த மீன ராசிக்கு துலாம் ராசி கண்டிப்பாக செட் ஆகாத ஒரு ராசி தான். மீன ராசியில் பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக துலாம் ராசியில் பிறந்தவங்க திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. மீன ராசிக்கு இன்னொரு ராசியுமே பொருந்தாது. என்ன அப்படின்னா, சிம்ம ராசி பொருந்தாது. இது 1-6 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வரும். 6-8 அப்படிங்கிறத கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் அப்படிங்கிறதுனால மீன ராசியிலிருந்து நீங்கள் என்னைக்குன்னா சிம்மம் வந்து 6வது ராசியாக வரும். ஆனால் இந்த 2 ராசிகளோட அதிபதி நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால துலாம் அளவுக்கு பெரிய கெடுதல் இருக்காது. ஆனால் சண்டை, சச்சரவுகள், குத்து, கும்மாங்குத்து, இது போல விஷயங்கள்லாம் மீன ராசியில் பிறந்தவங்க சிம்ம ராசியை கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததான் நம்ம கும்பராசி. கும்பராசியோட வைப்புக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு ராசி எதுன்னா கடகராசி தாங்க. பொதுவாக சனி சந்திரனுக்கு ஆகவே ஆகாது அப்படிங்கிறதுனால சனியோட வீடான கும்பத்திற்கும் சந்திரனோட வீடான கடகத்திற்கும் சுத்தமாக செட் ஆகாது. கும்பராசியில் பிறந்தவங்க கடகராசியில் பிறந்தவங்க திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா பிரிவுகள், சண்டைகள், சச்சரவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியோட ஸ்பீடுக்கு கும்பராசியால் வரவே முடியாது அப்படிங்கிறதுனால கும்பம் கடகத்துக்கு சுத்தமாக செட் ஆகாது. இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது கும்பராசியில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் கடகராசியை திருமணம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் கும்பத்துக்கு இன்னொரு ராசியுமே செட் ஆகாது. என்னதுன்னா கன்னி ராசி. அதுவுமே அந்த 1-8 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வரதுனால கும்பத்திற்கு கன்னி ராசி சுத்தமாக செட் ஆகாது. சரி சார், கும்பம் வந்து சனியோட வீடு, கன்னி வந்து புதனோட வீடு, இது ரெண்டுமே நட்பு கிரகங்கள் தானே, ஏன் இந்த 2 ராசிக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கும்பம் வந்து ரொம்ப இயல்பான யதார்த்தமான ஒரு ராசி. ஆனால் கன்னி ராசி அப்படி இல்லை. எல்லாத்தையுமே ஒரு கணக்கு போட்டு கால்குலேஷனோட டிப்ளமேட்டிக்காக ஒரு ப்ராக்டிக்கல்
மெக்கானிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ராசி. இப்படி ஒரு கால்குலேஷன் மைண்டோட டிப்ளமேட்டிக் மைண்டோட இருக்கக்கூடிய அந்த கன்னி ராசிக்கு எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லாம டிப்ளமேட்டிக்காவும் இல்லாம ரொம்ப யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு ராசி செட் ஆகாது அப்படிங்கிறதுனால தான் கும்பராசியில பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்க திருமணம் செய்யும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. மகர ராசியோட வைப்புக்கு எந்த ராசி சுத்தமா செட் ஆகுது அப்படின்னா சிம்ம ராசிங்க. மகர ராசியில பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க சிம்ம ராசியில பிறந்தவங்க தயவு செய்து கல்யாணம் பண்ண வேண்டாம். உங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் பண்ண ஒரு 3 மாசம் சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை சண்டை அடித்தடி இது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். மகரம் அப்படிங்கிறது சனியோட வீடு, சிம்மம் அப்படிங்கிறது சூரியனோட வீடு. இது ரெண்டுமே வந்து எதிரி கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா செட் ஆகாது. மகர ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா சிம்ம ராசியில பிறந்தவங்கள கல்யாணம் பண்ண வேண்டாம். சிம்ம ராசிக்கு அடுத்தது மிதுன ராசி மகர ராசிக்கு செட் ஆகாது. ஏன்னா 1-6 அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷன் வந்துடும். உங்க ராசி இருக்கும் இடத்துல இருந்து 6வது ராசி அல்லது 8வது ராசி எந்த ராசி வருதோ இந்த ரெண்டு ராசிகளும் பெருசா செட் ஆகாது அப்படிங்கிறதுனால மகர ராசிக்கு மிதுன ராசி சண்டே சச்சரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியா தான் இருக்குன்றதுனால மகர ராசியில பிறந்தவங்க இந்த மிதுனம் சிம்மம் இந்த ரெண்டு ராசியில பிறந்தவங்களோட திருமணம் செய்யாம இருந்தா இல்ல நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பா இந்த ராசியில பிறந்தவங்க நீங்க சூஸ் பண்ணாம இருந்தா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. சரி சார், சனிக்கு சூரியன் எதிரி அப்படிங்கிறதால மகர ராசியில பிறந்தவங்க சிம்ம ராசியில பிறந்தவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. மிதுன ராசி என்ன சார் பாவம் பண்ணிச்சு? சனியும் புதனும் நட்பு கிரகங்கள் தானே, ஏன் மிதுன ராசி செட் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1-6 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வரும். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்றப்ப கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இது போல விஷயங்கள்லாம் அந்த ராசியில இருந்து 6வது ராசியா உங்களுக்கு செட் ஆகாத ராசியா அந்த மிதுனம் இருக்கிறதுனால தான் மிதுனத்தை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். இருந்தாலும் சிம்மம் அளவுக்கு ரொம்ப பெரிய மோசமான பிரச்சனைகள் எதுவும் நீங்க மிதுன ராசியை கல்யாணம் பண்ணும்போது நடக்காது. இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததா தனுசு ராசிக்கு எந்த ராசி சுத்தமா செட் ஆகாது? தனுசு ராசியோட வைபுக்கே கொஞ்சம் கூட ஒத்து வராத ராசி எதுனா ரிஷப ராசி தாங்க. தனுசு வந்து குருவோட ராசி, ரிஷபம் வந்து சுக்கிரனோட ராசி. இவரு தேவகுரு, அவர் அசுரகுரு அப்படிங்கிறதால இது ரெண்டு பேருக்கும் பெருசா செட் ஆகாது அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே எதிர்த்தன்மை உள்ள ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால தனுசு ராசியில பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ரிஷப ராசியில பிறந்தவங்களை திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன் சார் தனுசு ராசியில பிறந்தவங்க ரிஷப ராசி பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னா தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக வீடு. சாஸ்திரம், சம்பிரதாயம், ஒழுக்கம், ஒரு நேர்கோட்டில் இப்படிதான் வாழணும்னா இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் அந்த தனுசு ராசியா இருக்கிறதுனால. ஆனா ரிஷப ராசி நேர்கோட்டெல்லாம் வாழாது. ரொம்ப ஜாலியா தனக்கு பிடிச்ச மாதிரி உலக சுகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்கிறதுனால அழகு, கலைநயம், கவர்ச்சி இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசி இருக்கிறதுனால பெருசா அவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகாது. இந்த தனுசு ராசிக்கு ரிஷப ராசிக்கும் பொருந்தாம போகுது இல்லையா? அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ரிஷப ராசியில பிறந்தவங்க வந்து இந்த கேளிக்கை, இந்த திரைப்படம், இந்த சுற்றுலா செல்றது, மாசான ஒரு டூர் போறது அப்படின்னு இப்போ ரொம்ப ஜாலியா உலக சுகங்களுக்கு எல்லாம் ஆசைப்படுற ஒரு ராசியா இருப்பாங்க. அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அது இயல்பிலே இருக்கும்ன்றதுனால இந்த தனுசு ராசியில பிறந்தவங்கள அது கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கும். தியேட்டருக்கு வா, பீச்சுக்கு வா, பார்க்கு வா, நம்ம டூர் போகலாம், வாரம் ஒரு டூர் போகலாம், மாதம் ஒரு டூர் போகலாம், அந்த டிஸ்ட்ரிக்ட் போகலாம், அந்த ஸ்டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேளிக்கை, விருந்து, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் இது போல விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்படுற ஒரு ராசியாக தான் இந்த ரிஷப ராசி இருக்கும். அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த இயல்பு அந்த குணங்கள் இருக்கும். ஆனால் அந்த தனுசு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக வீடு சொல்லியிருக்கேன். கோவில், சாஸ்திரம், சம்பிரதாயம், தெய்வ பக்தி, குருமார்கள் வழிபாடு இது போல விஷயத்துக்கெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவங்க ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்றனால இவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகாது. தனுசு ராசியில் பிறந்த ஒரு ஆண் வந்து ரிஷப ராசியில் பிறந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நம்ம ட்ரிப்பு போயே ஆகணும், நீ என் கூட ட்ரிப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண் என்ன பண்ணுவார் அப்படின்னா இல்லை ட்ரிப்லாம் வேணாம், நம்ம நாளைக்கு வந்து கோவிலுக்கு போகலாம், புனித யாத்திரை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிகளிலேயே அவருடைய கவனம், அவருடைய ஈடுபாடு எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு கேளிக்கை, கொண்டாட்டம், மகிழ்ச்சி, ஆட்டம், பாட்டம் இது போல விஷயங்கள் ஆர்வம் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் எதிர்த்தன்மை உள்ள ஒரு ஆசைகளும் ஒரு எண்ணங்களும் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிவு ஏற்பட, பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு ராசியில பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்றாங்க. ரிஷபத்துக்கு அடுத்தபடியே தனுசுக்கு செட் ஆகாத ராசி எதுனா கடகராசி. சுத்தமா செட் ஆகாது. என்னதான் நட்பு கிரகங்கள், அதாவது குருவும் சந்திரனும் நட்பு கிரகங்களா இருந்தாலும் கடகராசி சுத்தமா செட் ஆகாதுங்க தனுசு ராசிக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது தனுசு ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க கடகராசியில பிறந்தவங்க கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். செட் ஆகாது அப்படின்னா விருச்சக ராசியோட அதிபதி செவ்வாய், மிதுன ராசியோட அதிபதி புதன், இவங்க ரெண்டு பேருமே பரம எதிரி. அப்படிங்கிறதுனால மிதுன ராசி உட்காந்து யோசிக்கும், இந்த பிரச்சனையை எந்த வழியில தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமா யோசிக்கும். ஆனா இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க அறிவுபூர்வமா யோசிக்கிற